ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு இயல் ஃபஸ்ட்டு இயலில் உரைநடை பார்க்கலாம். போன வீடியோவில் செய்யுள் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இயல் 1 தான் உரைநடை உயர்தனி செம்மொழி பார்க்கலாம். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு மொழியை பற்றி தமிழ் மொழியை பற்றி சொன்னவர் யார்? வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழின்னு சொன்னவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான். 3000 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழியாயிருக்கு. காலத்தால் மூத்த தமிழ்மொழி தனித்தன்மையால் மிடுக்குற்றும் செம்மொழியாய் திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. திருந்திய பண்பும் தீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாகும் என்று பரிதிமா கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் பரிதிமா கலைஞர். என்ன அப்படின்னா, திருந்திய பண்பும் தீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் அப்படின்னு சொன்னவர் பரிதிமா கலைஞர். தொன்மை முன்மை நுண்மை திண்மை எண்மை ஒண்மை இனிமை தனிமை இளமை வளமை தாய்மை தூய்மை மும்மை செம்மை இயன்மை வியன்மை என வரும் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம்மொழி என்றவர் பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்பார் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாவாணர். தேவநேய பாவாணர் தான் 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுதான் நம்மொழின்னு சொன்னவர். அடுத்து நிலைத்த மொழி என்ன? உலகின் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்பர் மொழி நூலார். இவற்றுள் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000 தான். இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000. இவற்றுள் 2000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுடைய மொழிகள் சிலவே. அவை தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், ஈப்ரு, கிரேக்கம் ஆகியன. இவற்றுள் லத்தீனும் ஈப்ருவும் வழக்கிழந்து போயிடுச்சு. இன்றும் நிலைத்து நிற்கும் மொழிகளுள்ள நம் தமிழ் மொழியும் ஒன்றாயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு மொழி நிலைத்து நிற்பதற்கு அதன் பழமையும் வளமையும் மட்டும் போதாது. அந்த மொழி பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் நீதிமன்ற மொழியாகவும் பயிற்சி மொழியாகவும் நிலை பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. இலக்கிய வளம், இலக்கண அரண், மிகுந்த சொல்வளம், வரலாற்று பின்னணி, தனித்தியங்கும் மாண்பு, காலத்திற்கேற்ற புதுமை என பல வகைகளிலும் சிறப்பை பெற்றிருத்தல் வேண்டும். தமிழ் மொழிக்கு இவை அனைத்தும் பொருந்தும்னு சொல்கிறாங்க. செம்மொழி தகுதிப்பாடுகள்: 1 தொன்மை, 2 பிறமொழி தாக்கமின்மை, 3 தாய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கணச் சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, 8 பண்பாடு கலை பட்டறிவு வெளிப்பாடு, 9 உயர் சிந்தனை, 10 கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு, 11 மொழி கோட்பாடு என 11 தகுதி கோட்பாடுகளை அறிவியல் தமிழறிஞர் முஸ்தபாவும் மொழி வல்லுநர்களும் வரையறுத்துள்ளார்கள். 11 தகுதி கோட்பாடுகள் தமிழுக்கு இருக்குன்னு சொன்னவர் முஸ்தபா, அறிவியல் தமிழறிஞர். 16ன்னு சொன்னவர் பாவாணர். கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் லெமூரியா கண்டம் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு தொன்மை. முதல் மாந்தன் தோன்றிய இடம் குமரி கண்டம். அவன் பேசிய மொழி தமிழ் மொழியே என்கின்றனர் ஆய்வாளர். இந்த குமரி கண்டத்தில் பேசிய மொழி தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. அக்குமரி கண்டத்தில் முதல் இடைச்சங்கங்கள் அமைத்து தமிழ் மொழியை வளர்த்தாங்க. தமிழர் மொழியை வளர்த்தனர். இந்த நிலப்பகுதி கடல்கோளால் கொல்லப்பட்டதால் தமிழ் சான்றோர்களால்
மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டது. மூன்றாவது தமிழ்ச்சங்கம் இன்றைய மதுரையில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. இது 3000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மையை கருதி என்றுமுள தென் தமிழ் என்று சொன்னவர் கம்பர். என்றுமுள தென் தமிழ் என்று சொன்னவர் கம்பர். அடுத்தது பிற மொழி தாக்கமின்மை. காலஞ்சூழலே மொழி கலப்பினை ஏற்படுத்துது. ஆங்கிலத்தில் எண்ணற்ற பிறமொழி சொற்கள் கலந்திருக்கு. வடமொழியிலும் தமிழ், பிராகிருதம், பாலி மொழி சொற்கள் கலந்திருக்கு. இவ்வாறே தமிழிலும் பிறமொழி சொற்கள் கலந்துள்ளன. பிறமொழி சொற்களை நீக்கினால் பல மொழிகள் இயங்கா. ஆனால் தமிழ் ஒன்றே பிறமொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது. மிகுதியான வேர் சொற்களை கொண்ட மொழி நம்ம தமிழ் மொழி. அவ்வேர் சொற்களை கொண்ட புத்தம் புது கலை சொற்களையும் தமிழ் மொழியால் உருவாக்கி கொள்ள இயலும்னு சொல்கிறாங்க. அடுத்து தாய்மை. மூன்றாவது தாய்மை. தமிழ் மொழியானது திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளுவம் முதலிய மொழிகளுக்கு தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ். அது பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கும் தாய்மொழியாக விளங்குகிறது என்பார். கால்டுவெல் 1090 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ். அதாவது பிராகுயி முதலான வடபுல மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது தமிழ். தாய்மொழியாக விளங்குகிறது தமிழ்னு சொன்னவர் கால்டுவெல். 1800 மொழிகளுக்கு 1800 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் 180 மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் தந்துள்ளது தமிழ். 180 உறவு பெயர்கள் 1800 மொழிகளுக்கு வேர் சொற்களையும் கொடுத்திருக்கு தமிழ். ஆதலால் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்கிறது தமிழ் என்பது பெருமைக்குரிய ஒன்று. அடுத்தது தனித்தன்மை. இயல், இசை, நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தான் தமிழ். இயல், இசை, நாடகம் எனும் முப்பெரும் பிரிவுகளை கொண்டது தமிழ். தமிழர் அகம், புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க. அகம், புறம் அப்படின்னு சொல்லி வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்திருக்காங்க. திருக்குறள் மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வகுத்தளித்தது திருக்குறள். உலகில் பேசப்படும் மொழிகளுள் தமிழின் பழமையையோ அதன் பெருமையையோ எம்மொழிகள் நெருங்கவியலாது. தமிழ் மொழி இரவா இலக்கிய இலக்கண வளம் கொண்டு தனக்கென தனி நோக்கும் போக்கும் கொண்டுள்ளது. இவையாவும் தமிழ் மொழியின் தனித்தன்மைகள்னு சொல்கிறாங்க. இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள் தான். உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றவை என்னன்னு கேட்டால் சங்க இலக்கியங்கள். இவற்றில் மொத்த அடிகள் எவ்வளோ? சங்க இலக்கியங்களுடைய மொத்த அடிகள் எவ்வளோன்னு கேட்டால் 26,350. 26,350 தான் சங்க இலக்கியங்களுடைய மொத்த அடிகள். அக்காலத்தை இவ்வளவிற்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை என்பது உலக இலக்கியங்களை ஆய்ந்த கமிஸ்வொலபில் என்னும் செக்கு நாட்டு மொழியியல் பேரறிஞருடைய முடிவுன்னு சொல்கிறாங்க. அதாவது விரிவான உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எம்மொழியிலும் இல்லைன்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாலும் கமிஸ்வொலபில் தான். அடுத்தது மார்க்ஸ் முல்லர் என்னும் மொழி நூலறிஞரோ தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டி இருக்கின்றார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் யார்னா மார்க்ஸ் முல்லர். உலக இலக்கியங்கள் எவற்றிற்கும் இல்லாத தனிச்சிறப்பு சங்க இலக்கியங்களுக்கு உண்டு. அவை தொன்மை கருத்துகளின் அடிப்படையில் எழுதலாம். மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்திச்சு சங்க இலக்கியங்கள். ஆதலால் சங்க இலக்கியங்களை மக்கள் இலக்கியம் எனலாம்.
சங்க இலக்கியங்களுக்கு இன்னொரு பெயர் மக்கள் இலக்கியம். அடுத்து, தமிழ் மொழியில் இலக்கண அமைப்பானது தனிச்சிறப்புடையது, நுண்ணிய அறிவை உண்டாக்க வல்லதாக இருக்குது. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்கும் சொன்னவர் கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவதுன்னு சொன்னவர் கெல்லட் ஆவார். நமக்கு கிடைத்த இலக்கண நூல்களில் மிக பழமையானது தொல்காப்பியம். அது 3 பிரிவு இருக்குது. எழுத்து, சொல், பொருள் ஆகிய 3னுக்கும் இலக்கணம் கூறுகிறதா தான் தொல்காப்பியம் அமைஞ்சிருக்கு. தொல்காப்பியரின் ஆசிரியராக இருந்தவர் அகத்தியர். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதியவர் யாருன்னா அகத்தியர் தான். இந்நூலுக்கு அகத்தியம் என்று பெயர். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படிங்கிற 5 இலக்கணங்களை எழுதியவர் அகத்தியர். அந்த நூலுக்கு பெயர் அகத்தியம். அறிவியல் முறையில் அமைந்த இத்தகைய இலக்கண நூல்கள் தோன்ற வேண்டும் என்றால் குறைந்தது 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவாவது தமிழ் மொழி தோன்றி செம்மை நிலை பெற்றிருத்தல் வேண்டும். அத்தகைய இலக்கிய இலக்கண வளமுடையது தான் தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. கீழே பொதுமை பண்பு. தமிழர் தமக்கென வாழா பிறர்க்குரியராளாராக வாழ்ந்தாங்க. ஒன்றே குலம் என போற்றினர். தீதும் நன்றும் விளைவது அவரவர் செயலால் என்று உணர்ந்தனர். செம்புல பெயல் நீர் போல அன்புள்ளம் கொண்டனர். இவ்வாறான பொதுமை அறங்களை தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. அவை உலகத்தால் போற்றவும் படுகின்றன. 7வது நடுவு நிலைமை. சங்க இலக்கியங்கள் இனம், மொழி, மதம் கடந்தவை, இயற்கையோடு இயந்தவை, உலகத்தார் ஏற்கும் பொது கருத்துக்கள் உடையவை, மக்கள் சிறப்புடன் வாழ ஏற்ற கருத்துக்கள் மொழிபவையாக இருந்துச்சு. 8 பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு. சங்க படைப்புகள் வெறும் கற்பனை படைப்புகள் அல்ல, அவை மனித பட்டறிவின் முழு வெளிப்பாடுகள். அறிவுடன் பொருந்தி வருவன, அறத்தோடு நிலையாய் நிற்பன. அவை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், பிறன்மனை நோக்கா பேராண்மை முதலிய பண்பாட்டு நெறிமுறைகளை வெளிப்படுத்துகிறது நம்முடைய பண்பாடு, கலை, பட்டறிவு. 9 உயர் சிந்தனை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உலக மக்களை ஒன்றிணைத்து உறவுகளாக்கிய உயர் சிந்தனை மிக்கது புறநானூறு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அது உரிமைக்கு உறவுகோல் ஊன்றுவது, பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னது திருக்குறள், உலகுக்கு எடுத்துரைக்குது. அது மக்கள் பண்பில்லாதாரை மரம் என பழிக்குது திருக்குறள். இவையெல்லாம் தமிழ் மொழிக்கே உரிய விழுமிய சிந்தனைகள் ஆகும்னு சொல்கிறாங்க. 10 கலை இலக்கிய தனித்தன்மை வெளிப்பாடு. தமிழ் சான்றோர் மொழியை இயல், இசை, நாடகம் என பிரித்து வளமடைய செய்தாங்க. மேலும் எளிய குடிமகளையும் காப்பிய தலைவர்களாக்கி காப்பியம் படைச்சாங்க. குடிமக்கள் காப்பியமாக இருக்கிறது சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை உலகோர்க்கு உணர்த்தியது சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்னும் அறநெறியை உலகோர்க்கு உணர்த்திய நூல் எதுன்னா சிலப்பதிகாரம். இந்த நூல் கூறும் கலைநுட்ப செய்திகள் சங்ககால தமிழர்களின் கலை இலக்கிய தனித்தன்மைகளுக்கு சான்றுகளாக திகழ்கிறது. எந்த நூல்னா சிலப்பதிகாரம். அடுத்தது மொழி கோட்பாடு. தொல்காப்பியம் கூறும் எழுத்தும் பிறப்பு முறைகள் மொழி நூலறையே வியப்பில் ஆழ்த்தியிருக்குது. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் தான் கூறுகிறதுன்னு சொல்கிறாங்க. முனைவர் எமினோ சொல்கிறாரு. முனைவர் எமினோ என்ன சொல்கிறாருன்னா, இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகள் தொல்காப்பியம் கூறுகிறதுன்னு சொன்னவர் முனைவர் எமினோ அவர்கள்தான். எக்காலத்திற்கு பொருந்தும் மொழியில் கோட்பாடுகள் வகுக்க தமிழர் தம் மொழித்திறன் ஆராயத்தக்கது. நம் தமிழ் மொழியுள்ள சொற்கள் மனித உணர்வுகள் அனைத்தையும் எண்ணியவாறு வெளிப்படுத்த போதுமானது என்பர் மொழி நூலார். அடுத்து லாஸ்ட் வந்துட்டோம். தமிழ் மொழி கால புதுமையை பெறத்தக்க வல்லது, கணினி பயன்பாட்டிற்கும் ஏற்றதாக இருக்குது தமிழ் மொழி.
இவ்வாறு செம்மொழிக்கான 11 கோட்பாடுகளையும் முற்றிலும் பொருத்தமாறு அமைத்த ஒரே மொழி தமிழ்மொழி. இவ்வரும் சிறப்புமிக்க தமிழை செம்மொழி என அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி 1991 தொடங்கியிருக்கு. 1991 தான் தொடங்கியிருக்கு. 2004 வரை தொடர்ந்துச்சு. நடுவண் அரசு 2004 தான் நம்ம அக்டோபர் மாதத்தில் தமிழை செம்மொழியாக ஏற்படுத்தது. இதில் அறிந்து கொள்வோம் செம்மொழி காலக்கோடு கொடுத்துருக்காங்க 18வது பக்கம். 1901 மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமா கலைஞரில் உயர்தனி செம்மொழி எனும் கட்டுரை வெளியிடப்பட்டுச்சு. 1918 மேலை சிவபுரி சன்மார்க்க சபை தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசுக்கு இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வலியுறுத்தியச்சு. 1918 அதே வருஷத்தில் சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1919 கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியது. அதுக்கப்புறம் 1966 உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணரால் எழுதி வெளியிடப்பட்டது 1966. அப்புறம் 2004 நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. வீவர்ஸ், இந்த வீடியோ லென்த்தாக போயிடும். அடுத்த வீடியோவில் நம்ம பரிதிமா கலைஞர் எழுத்து இலக்கணம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.